கதையோட கிளைமேக்ஸ் வந்துட்டான். சரியா? இப்போ ஓனா என்ன பண்ணுச்சான்? அண்ணனை கொண்டிருக்காதா? அந்த 2 அண்ணனையும் பாஞ்சு கடிச்சு கொதறி கொன்றுது. இளவரசன் அழுறான். ஐயோ, எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன், இதுக்காக அண்ணனை கொன்ன அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு கொடுமை செய்யலாமா என் அண்ணனுக்குன்னு சொல்லி அலறான் இளவரசன். நீ என்ன தவறு செய்தாய்? உன்னை எதற்காக இவர்கள் கொன்றார்கள்? இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கறதான். இதுக்கு தான் நீ வந்து வருத்தப்படவே கூடாது அப்படின்னு ஓனா இவ்வளோ ஆறுதல் சொல்லுது. ஆனால் இவங்க செஞ்ச கொடுமையெல்லாம் இளவரசியும் சொல்கிறா. சரியா? சரி, இப்போ இளவரசன் என்ன பண்ணுறான்? தன் நாட்டை நோக்கி பயணம் செய்கிறான். தங்கமயிலோடு வந்திருந்த அவனை மகிழ்ச்சியோடு அவங்க அப்பா வரவேற்கிறாரு. அழகான அந்த இளவரசியும் தங்க குதிரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. தங்க குதிரை, தங்க மயில் வித் கூண்டு இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். தந்தையே, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த ஓனாய் தான். இதனோட உதவி இல்லைன்னா என்ன பண்ணியிருக்க முடியாது, நான் இங்கே உயிரோடே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அண்ணங்க 2 பேரையும் இந்த ஓனா கொன்றுச்சு. அப்படி செய்யாமல் இது இருக்கலாம் அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறான். அப்போது ராஜா சொல்கிறாரு, மகனே, கொடியவர்களான உன் அண்ணன்களை ஓனாய் கொன்றது தான் சரி. அவங்க ஒருவேளை இங்கே வந்திருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு சரியான தண்டனை இதையே தான் கொடுத்துருப்பேன். இந்த ஓனாய் சரியான ஒரு நீதி தான் செஞ்சுருக்கு. உடனே ஓனாய் என்ன பண்ணுச்சா? அவங்களுக்கு உடனே ஓனாயோட உதவி, எல்லா உதவியும் செஞ்சுது. ஒரு நல்ல நாளில் இந்த வருஷமும் பொண்ணுக்கும் என்ன பண்ணாங்க? வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்றுச்சு. நீண்ட காலம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. இந்த கதை பிடிச்சிருக்கா? ஒரு தங்க மயிலுக்காக என்ன போராட்டம் நடந்தது? அப்பா கேட்ட ஆசையை நிறைவேற்றத்துக்காக பையன் விரைஞ்சு போகிறான். 3 பசங்களில் 2 பசங்க கெட்டவங்க, அந்த 2 கொடியவர்களும் அழிஞ்சு போகிறாங்க. 3வது பொன்னன் தங்கம், பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமாக இருந்தான். அவங்க அப்பாவோட ஆசையான தேடி போகும்போது இடர்கள் வருது. எப்படி? தங்க குதிரையை கொண்டு வரணும்னு கேட்குது. ஆனால் அந்த ஓனாயினுடைய கட்டளையை 2 முறை மீறுறான். தங்க மயில்கிட்டையும் தங்க குதிரைக்கிட்டையும். இந்த 2 முறை மீறும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள். இருந்தாலும் இளவரசி கடைசியாக 3ஆவதாக இளவரசி சந்திக்கிறான். இளவரசி மேல் காதல் வயப்பட்டு அதிலிருந்தும் மீண்டு வரான். சரிங்களா? மீண்டு கடைசியில் அவனுக்கு 3 பரிசு கிடைச்சது. தங்க மயில், தங்க குதிரை, அழகான இளவரசி, 3மே அவன் வாழ்க்கையில் கிடைச்சது. ஒரு அப்பாவுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது எத்தனை போராட்டங்கள் வந்திருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இவங்ககிட்ட பொண்ணுன்கிட்ட பாருங்களேன், ஜெயிச்சானா இல்லையா கதையில்? இந்த கதையோட நீதி என்ன? அதாவது துவண்டு போகவே கூடாது. அதே மாதிரி எச்சரிக்கை யாராவது பெரியவங்க கொடுக்கும் பொழுது அந்த எச்சரிக்கையை நம்ம என்ன பண்ணணும்? ஆழ்ந்து எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது பண்ணலைனாலும் நமக்கு இடையூறுகள் ஏற்படும். ஓகேவா? இது மாதிரி இன்னும் நிறைய இது மாரல்ஸ் நிறைய இருக்குது கேரக்டர்ஸில். சரியா? ஒரு கதையிலையுமே ஒரு காரணம் இருக்கும். ஸோ இன்னைக்கு கதை பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதையை நான் எத்தனை பார்ட்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், கிளைமேக்ஸ். ஓகே, தேங்க்யூ.